அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுது கண்டிக்கிறீங்களா? இதே இடத்துல உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு க ஸ்டாலின் சார், நிப்பாட்டி எல்லாத்தையும் நிப்பாட்டி. எவ்வளவுதான் அனுப்பிங்க நாங்க பொறுமையா இருந்துட்டு இருக்கோம். திருப்பி அடிக்க தாக்கு மாடிய தொட்டேன் நானு. நேற்று பார்த்தீங்கன்னா வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதியில் ஆதவர்ஜுனா தலைமையில் மிகப்பெரிய பிரச்சார பொதுக்கூட்டம் ஒன்று நடந்துச்சு. அதில் ஒரு கேவலமான செயல் நடந்திருக்கு. அதை பற்றி நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன். பல பொறுக்கிகளோட லிஸ்ட்டோடு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் சில கேள்விகள் சில பேரை கேட்க வேண்டியிருக்கு. நேரடியாகவே கேட்குறேன். ஆட்சி நடத்துகிறீங்களா, அராஜகம் நடத்துகிறீங்களா? ஒன்று பொம்பளைகளை விட்டு பொம்பளைகளையோ இல்லை ஆம்பளைகளையோ அசிங்கமாக அப்படின்ற பட்டத்தை கட்டி விடுறது, இருக்கிற தமிழக வெற்றி கழக பெண்களை பூராமே பெரிய படித்த அதிமேதாவி அறிவியல் விஞ்ஞானி அப்படின்றவங்களை வச்சு அசிங்கமாக பேச விடுறது, இருக்கிற வேட்பாளர்கள் மற்றும் அந்த மாதிரி ஆட்கள் மேலே தப்பான ஒரு வழக்கை போடுறது, இவ்வளோதே இன்றைக்கி நீங்கள் பொறுத்து, அதாவது நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க, பொறுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி தலைவர் மேலே 41 பேரை துள்ள துடிக்க, அதை என் வாயால் சொல்ல வேணாம், செஞ்சுட்டு தலைவர் மேலே பழி போடுறது, பிரச்சாரத்துக்கு தடை போடுறது, இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழக வெற்றி கழகத்தை முடக்கிறதுக்கு நினைக்கிறது, இது போக மக்களை பயங்கரமாக விலைக்கு வாங்குறேன் அப்படின்ற பேரில் ஏமாத்துறது, கூப்பன் கொடுத்து ஏமாத்துறது, இவ்வளோலாம் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இவ்வளோதும் மக்கள் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, பண்ணிகிட்டு இருக்காங்க. எல்லாமே உங்களை பற்றி இன்றைக்கி மக்கள் தெளிவாக தெரிஞ்சு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி ஏதாவது ஒரு தப்பு எங்கேயாவது ஒரு இடத்துல நடந்துச்சுன்னா நீங்கள் தான் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சு போயிடும். இது இருந்தாலும் கூட நம்ம ஆள் வச்சு பார்த்துக்குவோம், பெட்டி நம்மள்ட்ட தான் பேசும்ல அப்படின்ற ஒரு மமதையிலையும் நீங்கள் நாளைக்கு என்ன அப்படி பண்ணிட போகிறீங்க அப்படின்ற ஒரு மண்டக்கணத்துலையும் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயலும் இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற ஒரு கட்சி, மூத்த அறிஞர்களால் உருவாக்கப்பட்ட அந்த கட்சி அப்படின்றது அடியோட மண்ணா வேரா போச்சு. இப்போ மண்ணாவோடு மக்கி போச்சு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் நேற்று நடந்திருக்கு. வில்லிவாக்கத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அந்த பொதுக்கூட்டம், அது பிரச்சாரம் அப்படின்றது தடைப்பட்டிருக்கும், எல்லாருக்குமே தெரியும். குளத்தூரோட மக்கள் பாதுகாப்புன்னு கருதி போயிருப்பாங்க. அதுவே பெரிய சதி. விஜய் அவர்களை கொல்றதுக்கெல்லாம் ஆள் அனுப்புனாங்க. ஒருத்தன் பைக்லலாம் பார்த்தீங்கன்னா இப்படி காட்டுறது பல செய்கையில் விஜய் அவர்கள் பேசிக்கிட்டு கீழே பண்ணுறதெல்லாம் ஒரு சகோதரர் ஒரு வீடியோவில் போட்டிருந்தாரு. இருந்தாலும் கூட அதோட முழு முகாந்திரம் இல்லாமல் நம்ம பேசிடக்கூடாதுன்றதுக்காக அமைதியாக இருக்கோம். நம்ம வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிவிக்கு டிஎம்கேயோட ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா பொறுக்கி போய மாதிரி இருக்கான். அந்த கூட்டத்தில் புகுந்து ஏகப்பட்ட வேலைகள் பார்த்துருக்கிறதா இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்காங்க வழக்குகள். அவன் மேலே இருக்கா என்னன்னு டீட்டெயில்டு இருக்குது, அதை நான் தெளிவாகவே சொல்கிறேன். இப்போ நேற்று நடந்த பிரச்சனையை நம்ம பேசுவோம். நேற்று நைட்டு வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா தலைமையில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துட்டு இருக்கையில் நாஞ்சில் சம்பத் அவர்கள் தன்னுடைய உரையை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட முடிச்சிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா எஸ்ஜேஎஸ் அப்படின்ற ஒரு பெரிய ரெசிடென்சி ஒன்று இருக்குது. எங்கே இருக்குது? பொதுக்கூட்டம் நடக்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட மக்கள் இப்படி உட்காந்துருக்காங்க அப்படின்னா மேலேருந்து ஏதாவது கீழே போட்டாங்கன்னா கீழே தான் விழுகும். அந்தளவுக்கு தான் மக்கள் கீழே உட்காந்துருக்காங்க. 2 பொறுக்கி நாய்க மேலே நின்று குடிச்சிட்டு குடிகார அந்த குவார்டர் பாட்டிலில் தூக்கி கீழே எரிஞ்சிருக்காங்க. எப்படி எரிஞ்சிருக்காங்க? ஒரு பொண்ணோட தோள்பட்டையில் போய் அந்த பாட்டில் விழுந்து தெரிச்சு அவங்களுக்கு இந்த இடம் காயமாயிடுச்சு. அந்த பாட்டிலோட அடிப்பகுதி மட்டும் கையில் கண்டெடுத்தாங்க. மித்த பீஸ்லாம் சின்ன சின்னதாக நொறுங்கி போச்சு. அவங்களுக்கு அங்கேயே காயம். உடனடியாக அவங்கள மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிட்டாங்க. சரி, இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இதுக்கு முன்னணியாக ஆதவர்ஜுனாவுடைய மூளை எப்படி செயல்படுதுன்னு பாருங்க. முதல்ல அங்கே இருக்கிற சிசிடிவியை தூக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்க அழிச்சிருவாங்க. தெளிவாக காமிச்சிருக்காப்புல வீடியோவில் என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு. நல்லா சரக்க போட்டுட்டு 2 பேர், ஒருத்தன் பேர் ரித்விக், இன்னொருத்தன் பேர் அப்புக்குட்டி, இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா மேலே நின்று குடிச்சிட்டு அந்த பாட்டிலை கொண்டு கீழே எரிஞ்சிருக்காங்க. இது விசாரணையில் என்ன சொல்ல வராங்கன்னா, இல்லை நாங்கள் தெரியாமல் திண்டில் வச்சிருந்து பொதுக்கூட்டத்தை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம், அது தெரியாமல் கீழே விழுந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனால் கீழே விழுந்ததில் ஒரு சொட்டு கூட சரக்குலாம் கிடையாதுங்க. அது வெறும் பாட்டிலில் சுற்றி இருக்கிற அந்த ஸ்டிக்கர் கிடையாது, வெறும் பாட்டிலாக எரிஞ்சிருக்காங்க அப்படின்றது விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்ன தெரிய வேணும்? அந்த ஒரு எஸ்ஜிஎஸ் அப்படின்ற ஒரு ரெசிடென்சி, இந்த ரெசிடென்சியில் குடியாரங்களாமா தங்க வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம்ல. அப்படி யோசிக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு அந்த ரெசிடென்சி அப்படின்றது ரவிக்குமார் சுஜாதா ரவிக்குமார் அவங்களுடைய பேரில் தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா முழுக்க அவங்க டிஎம்கே காரங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நெருக்கமான சொந்தத்தில் இருக்கிறவங்க. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு எஸ்ஏஎஸ் அப்படின்ற ரெசிடென்சி அந்த இருக்கிற கொன்னூர் சாலை, அதாவது கொன்னூர் சாலை அப்படின்ற இடத்துல இருந்துருக்கு. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஆதவர்ஜுனா உண்மையிலே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாருன்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் பல்வேறு அரசியல் பற்றியும், இன்னைக்கு சேப்பாக்கத்தில் உதயநிதி ஸ்டாலினை இறக்குன வரலாறு பற்றியும், டிஎம்கேவோட அங்கு அடையாளம் அவ்வளோதே உட்காந்து பேசிகிட்டு இருந்தவர், இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் எப்படி இருக்க வேண்டிய மனுஷனை இன்னைக்கு டிஎம்கே இப்படி அடிமையாக்கி வச்சிருக்காங்கன்ற மொத்த டீட்டெயிலே
வந்து இன்னைக்கு ஆதவர்ஜுனா ஃபயராக பேசிகிட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் வந்து நடக்குது அப்படின்போது ஆல்ரெடி வந்து இந்த ஒரு மேட்டர்லாம் எடுத்து வச்சிட்டாங்க. இதெல்லாம் என்னலாம் நடக்கும்? ஏன்னா, ஒரு பொதுவா ஒரு சம்பவம் நடக்க போகுது, ஒரு கூட்டம் நடக்க போகுதுன்னா, எப்படி நேத்து கொளத்தூர்ல வந்து தலைவர் அவர்களுக்கு கெஸ்ட்ல அந்த ஒரு சம்பவம் நடக்காம தடுத்தோம் அப்படின்றது நேத்தே நான் தெளிவா சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி தான் இந்த பொதுக்கூட்டத்திலயும் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியே பிடிக்க வேண்டியது அவைங்கள. ஏன்னா, அதுக்கு முன்னாடியே மேல ட்ரோன் கேமராலாம் வச்சிருக்காங்க. ஏன்னா, அந்த ஒரு கட்டடம் அப்படின்றது திமுகவுக்கு நெருங்குனவங்களோட சொந்தக்காரங்க அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இந்த சம்பவம் நடந்த உடனே அவர் அப்படியே நான் உட்காந்துருவேன்னு சொல்லிட்டு காவல்துறையினர்ட்ட பயங்கரமா பகிரங்க மிரட்டலே விட்டுருக்காருன்னே சொல்லணும். நீங்க இப்போ உடனடியா அந்த ஒரு குற்றவாளிகளை கைது பண்ணல அப்படின்னா, கண்டிப்பா நாங்க இங்கேயே உட்காந்துருவோம், எந்திரிக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு. காவல்துறையினர் வந்து அங்க மேல ஏறி போய் செக்அப் பண்ணுனதுல 2 பேரை பிடிச்சிருக்காங்க. அதான் ஒருத்தன் பேரு ரிஸ்விக், ஒருத்தன் பேரு அப்புக்குட்டி. இவங்க 2 பேருமே யாரு? அவங்களுக்கு பின்னாடி எதனா வழக்கு இருக்கா? இவங்க யார் சம்மந்தப்பட்டவங்க அப்படின்லாம் பார்க்கும்போது 2 பேருமே பல்வேறு வகையான கட்ட பஞ்சாயத்து. அதாவது எப்படின்னா, ஒரு திமுக சார்பில் வந்து இன்னைக்கு ரைட்டு 2 பெட்டியை கொடுத்து விடு, பிரச்சனையை முடிச்சு விடு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் கட்ட பஞ்சாயத்துனா என்னன்னு. அந்த மாதிரி கட்ட பஞ்சாயத்து பேசுறது, மாமூல் வசூலிக்கு பண்ணுறது, இதெல்லாமே வந்து இவங்க வந்து மும்பரமாக செயல்பட்டுருக்கிறவங்க. அந்த எஸ்ஜேஎஸ் ரெசிடென்சியில் அடிக்கடி வந்து தங்குறவங்க. அது போக அந்த எஸ்ஜேஎஸ் ரெசிடென்சியில் பார்த்தீங்கன்னா நிறைய திருட்டு வழக்குகள் சம்மந்தப்பட்டவங்க அடிக்கடி தங்குறதா ஒரு சின்ன தகவல் வந்திருக்கு. இந்த மாதிரிலாம் வந்து சில தகவல்கள் அந்த எஸ்ஜேஎஸோட அந்த ரெசிடென்சி மேலே வந்துட்டு இருக்கு. அதனாலே என்னமோ தெரில, ஆல்ரெடி வந்து தமிழக வெற்றிக் கழக சார்பில் ட்ரோன் ஒன்று பறக்க விட்டாங்க. அதில் தான் அவங்க கேட்ச் ஆகிருக்காங்க. அந்த சிசிடிவி இன்னைக்கு ஆதவர்ஜுனாவுடைய செல்ஃபோனில் இருக்குது. அப்போ இவ்வளோ டீட்டெயில்டையும் வந்து அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு 10 நிமிஷத்தில் இன்னைக்கு தமிழக வெற்றிக் கழகத்தால் எடுக்க முடிகிற அளவுக்கு உங்களுடைய கரூர் சம்பவம் இன்னைக்கு எங்களை மாற்றி வச்சிருக்கு அப்படின்னா, எங்கள் மூளை எந்த அளவுக்கு மாறி இருக்கும் அப்படின்றத நீங்கள் முதல்ல யோசிக்கணும் அப்பா அவர்களே. இதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வில்லிவாக்கத்தை தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஆதவர்ஜுனாவுடைய வெற்றி உறுதியாக்கப்பட்டது அப்படின்னு நேற்று நாஞ்சில் சம்பத் சொல்லிட்டாரு. உண்மைங்க, நேற்று ஆதவர்ஜுனா எவ்வளோ தூரம் வந்து மனுஷன் கண்ணீர் மல்க பேசிட்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு விளையாட்டுத்துறையில் இருக்கிறாப்புல, ஆல்ரெடி பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சிருக்கிறாப்புல. அவர் வந்து எப்படியோ அவரோட குடும்பத்திலேருந்து பிரிஞ்சே வந்திருந்தாலும் ஆவுன்னா அவர் வந்து எல்லாருமே லாட்ரின்னு சொல்லி ஈஸியாக பேசிடுறீங்க. அது இன்னமும் 4-5 மாநிலத்தில் ஏற்றிட்டு வியாபாரமாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. நான் தெரியாமல் கேட்குறேன். லாட்ரி அப்படின்றது வந்து ஒரு முழுக்க வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தொழில். அது வேணுன்றவன் வாங்க போகிறேன். எப்படி மதுபான கடையை கேட்குறதுக்கு உங்களுக்கு துப்புள்ள லாட்ரி வந்து கேட்குறேன். கையில் காசு இருக்கிறவன் போய் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் திருட்டுத்தனமாக அதை விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை பிடிக்கிறதுக்கு அவனுக்காக துப்பு இருக்கா? அதை விட்டு லாட்ரி இங்கிட்டு தலைவர் விஜய் அவர்களை பிளாக் டிக்கெட்டுன்னு பேசுகிற துப்பு கட்டவங்களுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த மனுஷனுக்கு எவ்வளவோ தொழில்கள் இருக்குது, எவ்வளவோ வந்து இன்றைக்கி ஏங்க ஒரு பிரச்சனை, ஒரு கம்பெனிக்கு இன்றைக்கி வேலைக்கு போனாப்லேனாலே மாதம் 50,000 1 லட்ச ரூபா சம்பளம் வந்துடும். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி தலைவர் அவர்களால் வில்லிவாக்க தொகுதியில் வேட்பாளராக இறக்கப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்து பல பிரச்சனைகளை தன்னோட தலையில் போட்டுக்கிட்டு கரூர் சம்பவத்தில் வரைக்கும் இன்றைக்கி குற்றப்பத்திரிகை பேரில் ஆதவர்ஜுனா அவர்களுடைய பேர் இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகளையும் தாங்கிட்டு இன்றைக்கி சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறார் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனை தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் நிறைய என்னென்னா, இந்த வில்லிவாக்க தொகுதியோட இப்போ தற்போதைய எம்எல்ஏ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். அன்பழகன் பேராசிரியராக இருந்தவர், நம்மளுடைய திமுகவுடைய மூத்த தலைவர்களில் ஒருத்தர். அவருடைய பேரன் வெற்றியழகன் அப்படின்றவர் தான் இப்போ வரைக்கும் எம்எல்ஏவாக தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாப்புல. இதுக்கு அப்புறம் இப்போ வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏவா ஆதவர்ஜுனாவை எதிர்த்து போட்டிடுறவங்க யாருன்னா அதிமுக சார்பில் எஸ்ஆர் விஜயபாஸ்கர் அப்படின்றவர். திமுகவில் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ அண்ணா நகர் எம்எல்ஏல மோகன் அப்படின்றவர் ஒருத்தர் இருக்கார். அவர் மேலே பல்வேறு வகையான வழக்குகள் இருக்குது. அவருடைய மகன் தான் வந்து இங்கே கார்த்திக் மோகன் அப்படின்றவரை இறக்கி விட்றாங்க நம்ம ஸ்டாலின் அவர்கள். அப்போ எங்கேருந்து எப்படி வருதுன்னு பாருங்கள் முடிச்சு. ஏன்னா இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு தேர்தல் நெருங்கிறதுக்குள்ளே எவ்வளோ சதிகள் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது கண்ணுக்கூட நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்றைக்கி பெரிய பெரிய தலைகளை வச்சும் சிறு சில்லறைகளை வச்சும் வந்து இந்த மாதிரி வேலைகள் பார்க்குறது, குறிப்பாக பெண்களை தாக்குறது, அசிங்கமாக பேசிட்டா இன்றைக்கி ஒன்றும் இல்லை. ஒரு தமிழக வெற்றி கழக பொதுக்கூட்டம் ஒன்று நடக்குது. ஒரு 4 பொம்பளைகளை போயிட்டு அசிங்கமாக பொம்பளைகளை வச்சே பேச விட்டுட்டா நாளைக்கு அவங்க கூட்டத்துக்கு வருவாங்களா? அவங்க வீட்டில் இருக்கிற விடுவாங்களா? ஒரு இளம் பெண்களை வந்து இன்றைக்கி உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவம் சொல்கிறேன். 2 பொம்பளைங்க வந்து அதில் பொம்பளை பிள்ளைலாம் கிடையாது, அது பொம்பளை தான். ஒரு பொம்பளை பேசுகிறா, அந்த பிள்ளைங்களாம் கிட்டத்தட்ட 25 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேறு ரிப்போர்ட்டில் கொடுத்துட்டாங்க. என்னென்னா, நான் விஜய் வந்து நான்
அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னு பேசுகிறாளே, ஒரு இளம்பெண் வாயிலிருந்து இந்த வார்த்தை வருமா? நல்ல குடும்பத்தில் பிறந்தவ அப்படி பேசுவாளா? இன்னைக்கு தமிழக வெற்றி கழக பொண்ணு தான் அப்படி பேசிச்சுன்னு சொல்லி எல்லாருமே பேசுனீங்கல்ல. அப்போ இன்னைக்கு இந்த இளம்பெண் அப்படின்ற இடத்துல போர்வேல போத்திக்கிட்டு இருக்கிற அந்த திமுக கைகூலி இன்னைக்கு இந்த மாதிரி பேசுது அப்படின்னா, அடுத்து ஒரு வீட்டில் இருந்து ஒரு இளம்பெண் வந்து இன்னைக்கு நான் விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட போகிறேன்னு சொன்னால், என்ன கட்சிமா அது? நீ வந்து இப்படிலாம் இந்த கட்சியில் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் பேசுதுங்க, நீ அப்படிலாம் செய்யக்கூடாது, அப்படிலாம் போகக்கூடாதுன்னு இன்னைக்கு கிராமங்களில் கட்டுப்பாடு வர்றதுக்காக எந்த மாதிரியான சம்பவத்தை எப்படிலாம் வச்சு செஞ்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஆவுன்னா வந்து இன்னைக்கு வந்து திரிசாவோட இணைச்சு வச்சு பேசுறது, கட்சியில் இருக்கிற லேடிஸ் எல்லாம் வந்து நம்ம அசிங்கப்படுத்திட்டோம்னா வேட்பாளராகவும் நிற்க மாட்டாங்க, கட்சிக்குள்ள பொதுக்கூட்டத்துக்கு வரமாட்டாங்க, நிர்வாகிகளுக்கு வரமாட்டாங்க. இந்த மாதிரி நம்மள மாதிரி வீடியோ போடுறவங்கள வந்து கமெண்ட்ல பேசுறது, இந்த மாதிரிலாம் பேசிட்டா அவங்க அடங்கிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு சில்லறத்தனமாக யோசிச்சுட்டு மூளையே இல்லாமல் அப்பா செய்கிற வேலை அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே வந்து நிற்கிது அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அதே போல் வீரன் அப்படின்றதுக்கு இன்றைக்கி பல்வேறு விதமாக வந்து நிறைய பேர் விளக்கமே கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம அதை பேசுகிறதில்ல. வீரனை என்னைக்கு ஒழிக்கிறோமோ தமிழ்நாட்டிலேருந்து, அன்னைக்கு தான் உண்மையிலே வீரமான தமிழ்நாடு மாறும் அப்படின்றத நம்ம சொல்லணும். அதை இன்றைக்கி வந்து ஒட்டு மொத்தமாக இந்த வில்லிவாக்கத்தில் நடந்த பிரச்சனை அப்படின்றத இன்றைக்கி கண்டிப்பாக தமிழக வெற்றி கழக சார்பில் சும்மா விட போகிறது இல்லை அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாங்க. ஏன்னா இன்றைக்கி ராஜ்மோகன் அவர்கள் வந்து இன்றைக்கி பேசும்போது பார்த்தீங்கன்னா சோடா பாட்டில் தான் ஆரம்பத்தில் வந்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில் கண்டெடுத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது குவார்டர் பாட்டில் அப்படின்றது. அப்போ தமிழ்நாட்டில் ஒரு பாட்டில் கீழே கிடந்தாலே அது குவார்டர் பாட்டில் தான் அப்படின்றது தெரிய வருது அப்படின்னா எவ்வளோ பெரிய தமிழ்நாடை எப்படி மாற்றி வச்சுருக்கோம் அப்படின்றத நம்ம தான் மாற்றி வந்து ஓட்டு போட்டு இன்றைக்கி கண்டிப்பாக தமிழ்நாட்டை மாற்றக்கூடிய நிலமையில இன்றைக்கி நம்ம இருந்துகிட்ருக்கோம். இது வில்லிவாக்க தொகுதியில் மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் இறங்கும் போதும் சரி, இப்போ தான் ஒரு ரீசெண்டாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட நடந்துச்சு. ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தோட அலுவலகம், அதாவது சொந்த கட்டணமாக இருந்தால் கூட ஏதோ தப்பிச்சிருது, வாடகை கட்டடமாலாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீட்டு ஓனரை போய் மிரட்டி உங்கள் வீட்டுக்கு கரண்ட் சப்ளை பண்ணுவோம், இது கட் பண்ணிடுவோம், தண்ணி சப்ளை கட் பண்ணிடுவோம், பாதாள சாக்கடை இணைப்பை கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே சாக்கடை எழுதி ஊற்றுவோம். இந்த மாதிரியான மிரட்டல்களுக்கு தான் இன்றைக்கி தமிழக வெற்றி கழக அலுவலகங்கள் வந்து ஆளாகி 2-3 இடத்துலலாம் கூட காலி பண்ணாங்க. நிறைய பேர் நியூஸில் பார்த்துருப்பீங்க, நானும் தெளிவாக சொல்லியிருப்பேன். அப்போ இவ்வளோ தூரம் வந்து ஆதவர்ஜுனா அன்றைக்கி அவ்வளோ தூரம் ஆதங்கமாக அப்பவும் வந்து பேட்டி கொடுத்தாப்புல. இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷன் ரொம்பவே கொந்தளிச்சு போட்டார். என்ன ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா நீ நேருக்கு நேர் வந்து மோது, நான் நிற்கிற தொகுதியில் உன் மயன் உதயநிதி ஸ்டாலினை நீ இறக்கு அப்படின்னு நேருக்கு நேராக நின்று பேசுகிறாப்புல. இந்த தெம்பு திராணியும் கண்டிப்பாக வந்து இருக்குது அப்படின்னா இது வேற யாருக்குமே வராது. அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்குலாம் வரவே வராது. நீங்களாம் உப்பு போட்டு தின்றீங்களா அப்படின்னு தெரில அப்பா அவர்களை, எனக்கு கேட்க முடியல. அதனால் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு செயல், மோசமான செயல், நாங்கள் பெண்களை தாக்குவோம், பெண்களை அசிங்கப்படுத்துவோம் அப்படின்ற செயலை விட்டுருங்க. எதுனாலும் நேருக்கு நேராக மோதுங்க. ஒரு ஓட்டப்பந்தயம் அப்படின்னா அடுத்தவங்கள ஓட விட்டும் கூட ஓடி தான் போயிட்டு தான் ஜெயிக்கணும். நான் ஓட மாட்டேன், நீயும் ஓடக்கூடாது, நான் எப்படியோ ஊக்க மருந்து சாப்பிட்டுட்டு ஓடி போய் ஜெயிச்சுக்கிருவேன், நீ மயக்கம் போட்டு படுத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அதுக்கு பேர் வெற்றி கிடையாது, கேவலம், அசிங்கம். அதனால் இந்த மாதிரி செயல்களை நிப்பாட்டிடுங்க. இது நம்மளுக்கு நல்லதில்லை. குறிப்பாக வந்து உங்கள் குடும்பத்துக்கு நல்லதில்லை. ஏன்னா நாளைக்கு பிள்ளை ஊட்டி எல்லாருமே இருக்குது. இதெல்லாம் வந்து ஐயா கலைஞர் அவர்கள் வந்து எவ்வளோ தூரம் நல்ல ஒரு இதாக வளர்த்துட்டு வந்த கட்சி இன்னைக்கு இந்த மாதிரி எடுத்தா பாலியல் குற்றம், கட்சிக்காரனை குட்ட போனால் பாலியல் குற்றம், விமானத்தில் பணிப்பெண்ணுக்கு பாலியல் குற்றம், 2 வயசு குழந்தைக்கு பாலியல் குற்றம், 70 வயசு பாட்டியம்மாவுக்கு பாலியல் குற்றம், ரோட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை நடந்து போச்சுன்னா பாலியல் குற்றம். அப்பா என்னால் முடியலை அப்பப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி ஒவ்வொரு சம்பவங்களும் பெண்களுக்கு எதிராக நீங்கள் கை வச்சிட்டிங்க அப்படின்னா பெண்ணை தொட்டவே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. ஒரு சாதாரண கண்ணகி அப்படின்றவ நீ மதுரையை எரிச்சிட்டு வந்து நிற்கிறா அப்படின்னா அதுவும் பொண்ணால் தான். பெரிய பெரிய மாமன்னர்கள் அழிஞ்சதும் இதே பொண்ணால் தான். அதனால் அதே பெண்களால் நீங்களும் அழிகிற நாள் சீக்கிரமாக வரப்போகுது. சூரியன் அஸ்தமனம் ஆக போகுது, ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். அதனால் நீங்கள் பேசாமல் நடையை கட்டிடுங்க, அதுதான் உங்களுக்கும் நல்லது. கூடவே சேர்ந்து அப்படியே இருக்கிறவங்கள பூரா, ஊழல்வாதிகளை பூரா கூட்டிகிட்டு போய் ஒரு இடமா படுத்துக்கங்க, அது உங்களுக்குலாம் நல்லது. அதனால் நம்ம சொல்லி முடிச்சிருவோம். நிறைய அடுத்தடுத்த டீட்டெயிலோடு நான் வந்துகிட்டே இருக்கேன். நம்ம சேனலுக்கு இன்றைக்கி வந்து ரொம்பவே முக்கியமான விஷயமா நிறைய விஷயம் நம்ம பேசணும்னு நினச்சோம். அது என்ன அப்படின்றத நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.